Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டினா அமர் சிங் சம்கிலா இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமர் சிங் சம்கிலா 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பயோபிக் டிராமா மூவி பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு மியூசிக்கல் டிராமா மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டினா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் ஷூட் அவுட்ல இறந்து போறாங்க. அவங்க யாருங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல அவங்கள பத்தி தெரிய வரக்கூடிய உண்மை என்ன, அண்டர்டாக் ஸ்டோரியா ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவர் எப்படி ஒரு பஞ்சாபி சாங் கல்ச்சரே ரூல் பண்ணாரு. 90s 80sல இவரோட பாட்டை கேட்காத ஒரு ஆளும் கிடையாது. டபுள் மீனிங் சாங்ஸ் மூலமா ஹிட் கொடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரிஞ்சு நல்லா சாமி பாட்டு பாடலாம் போது தான் ஆடியன்ஸாலேயே தான் வெறுக்கப்பட்டு திரும்ப அந்த பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கும் போது டெரரிஸ்டுனால உயிருக்கு ஆபத்து வர தெரிஞ்சும் அவர் வாழ்ந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது மர்மமான முறையில் அவர் யாரை கொலை பண்ணாங்க, அவரோட வாழ்க்கையில் அவர் எப்படி முன்னேறினாரு, எப்படி பாடகனானாரு, எப்படி ஜோடி சேர்ந்தாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மியூசிக்கல் பயோபிக் டிராமா மூவி. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே தரமா இருந்து 25லேருந்து 30 சாங்ஸ் போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. மியூசிக்னு சொல்லி பஞ்சாப் சாங்ஸ் அப்படியே நரேஷனில் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான லைன்ஸை உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். தமிழ் டப்பிங்கில் சாங்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் விட்டது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பராக நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்சவங்களோடது சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை டீசெண்டாக கொடுத்துருக்காங்கிறத தாண்டி நமக்கு அதையோட ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை உங்களாலையுமே ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பயோபிக் டிராமா இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருந்துச்சு. ஒரு அன்னோன் சிங்கரை பற்றின உண்மையை இவங்க ரிவீல் பண்ணி காமிச்சிருக்காங்க. பேக் சைட் ஆஃப் ட்ரூத்தில் அவரோட நெகட்டிவ் ஷேட் கேரக்டருமே எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் கேஸை எவால்வேட் பண்ணி ஒரு மியூசிக்கல் ட்ராமாவாக கன்வெர்ட் பண்ணி எமோஷனலாக உங்களை ஃபீல் பண்ண வச்சு கிளைமேக்ஸில் உங்களை அழைச்சிருவாங்க. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிம்லர் ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நல்ல மூவி தான் இது. கல்லி பாய் மூவி ஸ்டைலில் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி சிங்கர் ஆகி உலகத்தையே கலக்கிறான், அட் தி சேம் டைம் அவனோட ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருக்குது, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா, அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணி பர்சனல் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி வராங்கிறத நீட்டாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங்கான லைஃப் ட்ராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவியில் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை ஓவர்லோடாக இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அமர் சிங் சம்கிலா மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.